பத்தையும் என்ன சிறு சிறு குமுடு பத்தைகளும் செடிகளும் கொடிகளும் களைகளும் முளைத்து காணப்படுகின்ற ஒரு பிரதேசத்தை நீங்கள், அதாவது காக்காமணியோட பிரதேசம். இதை நாங்கள் துப்புரவு செய்ய போகிறோம். துப்புரவு செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இதை பயிர் ஒன்று செய்வோம். பயிர் செஞ்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு இந்த இடம் எப்படி மாறப்போகுது அப்படின்றத நீங்கள் பாருங்க. இதில் ஒரு கிணறு இருக்குது. இந்த கிணறை சுற்றி கூலமும் குப்பையுமாக எல்லாம் இருக்குது. இந்த உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய அழுக்கோட இந்த கிணறு காணப்படுது. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். மிகப்பெரிய அழுக்காக காட்சி அளிக்குது. இந்த இதில் கொஞ்சம் பதியம் போட்டிருக்கு. என்ன கண்டு இனங்களை வச்சு பதியம் போட்டாங்கன்னு தெரியாது. இது காடு மாதிரி விளங்குது, மிகப்பெரிய காடு. இதைத்தான் நம்ம இதில் நிறைய தென்னம்புள்ள இருக்குது. இந்த காணிக்குள்ளே இந்த தென்னைகள்லாம் காய்ச்சாலும் இதில் பக்கத்தில் திருடர்கள் கொஞ்சம் பேர், சிறுவர்கள் கொஞ்சம் திருட்டுத்தனத்தில் ஈடுபட்டு அவங்களுடைய இங்கே உள்ள தென்னங்காய்களை தேங்காய்களை கொண்டு போயிடுறாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடு மிகவும் பாடுகேடாக, அதாவது பாவிக்கத்தக்க நிலையில் இல்லாவிட்டாலும் துப்புரவு செஞ்சு இதை பாவிக்கணும். உள்ள பார்ப்போம். இதில் 2 ரூம் இருக்கு. எல்லாம் துப்புரவு செய்யணும். இருள்மயமாக காட்சி அளிக்குது. பல்பெல்லாம் போடணும். பல்பு வேலை செய்யலன்னா சரியா? பல்பெல்லாம் அடிபட்டுருக்கு. எல்லாம் செய்யணும். இது குசினி, அதாவது கிச்சன் சமையல் பகுதி. இப்படி தான் இருக்கு. ஓப்பனாக திறந்து இதில் உடைஞ்சி கிடக்கு. தகரமெல்லாம் கிழிஞ்சி ஓட்டைகளாக காட்சி அளிக்குது. இதை நம்ம துப்புரவு செஞ்சுட்டு இந்த இடத்துக்கு குடி வரப்போகிறோம். குடி இந்த இடத்த ஒரு சிறப்பான இடமாக, ஒரு இஸ்லாமிய வீடாக மாற்றுறது எப்படி, அதாவது இறைவன் விரும்பக்கூடிய இடமாக எப்படி இதை மாற்றுறது. மலசல கூடமும் மிகவும் பாவிக்க இயலாத நிலையில் தான் இருக்குது. அதுக்குள்ள